வணக்கம். வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பெண்கள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா வாஸ்துப்படி வீட்டுல எந்த திசை அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய திசை என்பதை பத்தி நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயங்கள் நம்ம ஒரு ஜென்ரலான விஷயத்த பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, மிகப்பெரிய செல்வந்தர்களாக இருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்க அந்த செல்வத்தெல்லாம் இழந்து ஒரு ஒரு ஏழ்மை நிலைக்கு வர்றாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணும்போது என்னுடைய அனுபவத்துல அதை நான் டிரைவ் பண்ணது என்ன அப்படின்னா, அந்த பணக்காரர்களா இருந்தப்போ அவங்களுடைய மனநிலை வேற, இந்த பணக்காரர்களா இருந்தப்போ அவங்க கூட வேலை செய்யறவங்க, அவங்க கிட்ட வேலை செய்யறவங்க, அவங்க எல்லாம் இந்த பணக்காரர் என்ன வேலை சொல்றாரோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பாசிட்டிவா சொல்லணும். ஏதாவது ஒரு ஐடியா கேட்டா இந்த வேலையை செய்யலாமான்னா செய்யலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்லணும். அவங்க கீழே வேலை பார்க்குறவங்க இல்ல இது செய்ய முடியாது, இது செய்யக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு உடனே கோபம் வந்துடும். உங்ககிட்ட போய் சொன்ன பாரு அப்படின்னு சொல்லி ஒரு அந்த எரிச்சலை அவங்க மேல காட்டுவாங்க. அதே பணக்காரர் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க ஒரு ஐடியா சொல்றாங்க அப்படின்னா ஒரு வேலையை பத்தி அதை அவங்க அக்செப்ட் பண்ணணும். இல்லைன்னாலும் பரவாயில்ல, சரி பார்க்கலான்னாவது சொல்லணும். ஆனா இது ரெண்டுமே இல்லாம அவங்க இல்லைங்க, இது கஷ்டம், இது செய்ய முடியாது, இது அது வேலைக்கு ஆகாது அப்படின்லாம் சொல்லி, அதாவது இவங்களுடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க பாசிட்டிவா பேசணும். ஆனா இவங்க ஏதாவது அந்த பாசிட்டிவான ஆள் ஏதாவது சொன்னா இவங்க நெகட்டிவா தான் திங்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுடைய ஐடியாவெல்லாம் அவங்க எடுக்காத மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செல்வந்தரா இருந்து சரிஞ்சிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய எண்ணம் நேர்மறையா இல்லை, எதிர்மறையா இருந்திருக்கு. ஸோ அப்போ பணக்காரர்களா இருக்கீங்களா நீங்க, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா நீங்களும் அவங்க சொல்றத கொஞ்சம் கேட்டு அது பாசிட்டிவா இல்லைனாலும் அதை பாசிட்டிவா ஆக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இதை செஞ்சீங்கன்னா நீங்க மேலும் மேலும் பணக்காரரா நிச்சயமா வளருவீங்க. அதெல்லாம் இல்லாம யாரெல்லாம் இதை இக்னோர் பண்ணிட்டு கூட போகலாம், அதை தப்பு கிடையாது. ஆனா இதை அவங்கள நோஸ் கட் பண்ணி இது கஷ்டம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாம் அந்த பணக்கார நிலையிலிருந்து நிச்சயமா கீழே வந்துடுவீங்க. ஸோ இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. பெண்கள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா வாஸ்துப்படி வீடு எந்த திசை சிறப்பா இருந்தா பெண்கள் ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரதானமான திசை தென்கிழக்கு திசை தான். அப்ப தென்கிழக்கு திசையில என்ன இருந்தா பெண்கள் ஆரோக்கியமா இருப்பாங்க? அப்போ மனிதர்கள் உயிர் வாழணும் அப்படின்னும் போது ஒரு 3 விஷயம் தான் அடிப்படை. அது எல்லாருக்குமே தெரியும். உணவு, உடை, இருப்பிடம். அது உணவு நமக்கு இருக்கு, உடை இருக்கு, இருப்பிடம் தான் இப்ப நம்ம அந்த ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது. அப்போ அது பெண்களை பெரிதும் ஆரோக்கியப்படுத்தணும் அப்படின்னும் போது 2 திசை வீட்டுல ஒரு சிறப்பு வாய்ந்த திசையா இருக்கு. ஒன்று தென்கிழக்கு, இன்னொன்று வடமேற்கு. இந்த 2 திசையில எது சிறப்பு அப்படின்னு பார்க்கும்போது தென்கிழக்கு திசை பெண்களுடைய ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. அதாவது தென்கிழக்கு திசையில என்ன இருந்தா ஆரோக்கியமா இருப்பாங்க அப்படின்னா, தென்கிழக்கு திசையில ஒரு சமையலறை இருக்கும்போது அந்த சமையலறை கிழக்கு திசையை பார்த்து நம்ம சமைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கணும். அந்த கேஸ் ஸ்டவ்லாம் வைக்கிறது அது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு. எல்லார் வீட்லயுமே பார்த்தீங்கன்னா அடுப்பு கீழே வச்சிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு டேபிள் போட்டு வச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஸ்டாண்டர்டா ஒரு சிமெண்ட்ல கட்டி மேல கல்ல போட்டு அது மேல வச்சிருப்பாங்க. ஒரு ஹைட் ஃபிக்ஸடா இருக்கும். ஆனா வீட்டுல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆட்கள் குள்ளமா இருக்கலாம்,
இல்லை உயரமா இருக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். ஆனால் இது வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். அப்போ ஒரு 2 அடி 3 அடியில நீங்க வந்து கேஸ் ஸ்டவ் மேலே வைக்கிறீங்க அப்படின்னும் போது குள்ளமா இருக்கிறவங்களால அந்த பாத்திரத்தெல்லாம் எட்டி அவங்க வந்து சமைச்சு பார்த்து சமைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா அந்த பெண்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து அட்ஜஸ்டபிளா இருக்கக்கூடிய ஒரு அந்த கேஸ் ஸ்டவ் வைக்கிற ஸ்டாண்டு நீங்க வந்து அட்ஜஸ்டபிளா நீங்க வச்சீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷமே அவங்கள வந்து ஆரோக்கியமா வாழ வைக்கும். இப்போ இதெல்லாம் இல்லாம ரொம்ப ஹைட்டா இருக்குது அப்படின்னும் போது அவங்களால சரியா சமைக்க முடியாது. அதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. கரெக்டா பொரிஞ்சிருக்கான்னு பார்க்க முடியாது. இப்போ இதெல்லாம் பார்க்க முடியலன்னா அவங்களுக்கு வந்து மனசுல வந்து ஒரு ஒரு இரிட்டேஷன் வரும், கோபம் வரும். அதனால அப்ப எல்லாரும் மேல எரிஞ்சு விழுந்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு சின்ன அடுப்பு பண்ற வேலை தான். அதை நீங்க வந்து அட்ஜஸ்டபிள் அடுப்பா அந்த ஸ்டாண்டை வந்து அட்ஜஸ்டபிளா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த அந்த சமைக்கக்கூடிய மனிதர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. அவங்க சமைக்கக்கூடிய சமையல் வந்து அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, அந்த பெண்கள் ஆரோக்கியத்துக்கு பார்க்கும்போது வடமேற்கு பகுதி வடமேற்கு பகுதி வந்து ஒரு ஒரு சமையலறை வைக்கக்கூடிய இடமா இருக்கும். அந்த சமையலறை வந்து கிழக்கு பார்த்து தான் சமைக்கணும். அந்த வடமேற்கு பகுதியில சமையலறை வந்து கிழக்கு பார்த்து சமைச்சிங்கன்னா அது சில பல சிக்கல்களை உண்டு பண்ணுது. அதனால வந்து வடமேற்கு பகுதியில சமையலறை வைக்காம இருக்கிறது சால சிறந்தது. வச்சாலும் சில பல பிரச்சனைகளை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் ஆகணும். ரெண்டாவது, வடமேற்கு பகுதியில வந்து கட் பண்ணி இல்ல வடமேற்கு பகுதியில ஒரு ஒரு பெட்ரூம் போட்டு வடமேற்கு பகுதியில வளர்த்தி இல்ல வடமேற்கு பகுதியை உயர்த்தி கட்டியிருக்கக்கூடிய வீட்டுல எல்லாம் பெண்கள் வந்து பாதிப்படைகிறாங்க. இந்த ஆரோக்கிய பாதிப்பு அங்க வந்து குறைவா இருக்கு பெண்களுக்கு. ஸோ பெண்களை வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா நீங்க தென்கிழக்கு பகுதியை சிறப்பா வச்சுக்கங்க, வடமேற்கு பகுதியையும் சிறப்பா வச்சுக்கங்க. அப்படி சிறப்பா வைக்கும்போது அந்த வீட்டுல வாழக்கூடிய பெண்கள் வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வாழுறாங்க. ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த அற்புதமான தகவலை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். 6 தடந்தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெற்பை கூர்சை தன்வேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் எறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லாம் செயல் கூடும்.